இது வெறித்தனமாக பரப்பப்படுகிறது. ஆக இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும். இரண்டாவதாக, எல்லா நாடுகளும் குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அரச மதமாக இஸ்லாமை அறிவித்திருக்கின்றன. நடைமுறையில் இருக்கிறது ஸ்டேட் ரிலீஜன், அரச மதம். ஏன் இந்தியாவுக்கு அரச மதம் அறிவிக்கக்கூடாது, ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்கக்கூடாது? ஆகவே இந்தியா என்கிற இந்த இந்து ராஷ்டிரத்திற்கு அவர்களின் பார்வையின்படி அரச மதம் இந்து மதம்தான் என்று டிக்ளேர் செய்ய வேண்டும். இது அவர்களின் நீண்டகால கனவு திட்டம். இந்த இரண்டையும் நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு இங்கே முட்டுக்கட்டையாக இருப்பதற்கு எது காரணம்? தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை இங்கே கூட்டம் போட்டு பேசுவதற்கு எது வழிவகுக்கிறது? 17 மாநிலங்களில் தொடர்ச்சியாக நடக்கிற போராட்டங்களில் எது அதிகமாக பேசப்படுகிறது என்றால், இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று பேசப்படுகிறது, அன்கான்ஸ்டிடியூஷனல். ஆகவே இவர்களின் கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுப்பது என்பது, இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட விடாமல் தடுப்பது, இந்தியாவின் அரச மதமாக இந்து மதம்தான் என்று அறிவிக்க விடாமல் தடுப்பது, முட்டுக்கட்டையாக இருப்பது அரசியலமைப்பு சட்டம்தான். இன்றைக்கு இருக்கிற நடைமுறையில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டம். எனவே இதை தமது நடவடிக்கைகளால் காலப்போக்கில் நீர்த்து போக செய்வது, சிதைப்பது, எடுத்த எடுப்பிலேயே இந்த சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய சட்டத்தை எழுத முடியாதவர்களால். ஆகவே காலப்போக்கில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் இந்த சட்டத்தை செயலிழக்க செய்வது. இதற்கு மாறாக ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை, மனு தர்மத்தையே அரசியலமைப்பு சட்டமாக எழுத வேண்டும் என்பதுதான் இந்த 3 முக்கியமான செயல் திட்டம் சங் பரிவார் அமைப்புகளின் செயல் திட்டங்களாகும். இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்டுவது, இந்து மதத்தை அரச மதமாக அறிவிப்பது, அதற்கு அடிப்படையாக பாதுகாப்பு அரணாக விளங்குவதற்கு ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவது.